ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற ஃப்யூச்சரில் இருக்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் பற்றி நான் என்னோட யூடியூப் சேனலில் ஃபுல்லாக என்னோட தமிழ் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னோட வெப்சைட்டை கூட சூஸ் பண்ணலாம், digitalsatish.com. ஓகே, நீங்கள் இப்போ இன்னைக்கு லெசன் என்ன பண்ணீங்கன்னா வாட் இஸ் பிட்காயின். ஸோ இதான் ஒரு 5 இயர்ஸ் கிட்ட செம்ம ட்ரெண்டிங்கில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி பிட்காயின் பற்றி நம்மளோட தமிழ்நாட்டில் யாருக்கும் அவ்வளோவா புரியலன்னா ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஃபுல்லாக இருக்கிற டெஃபனேஷன் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிட்காயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம். நம்ம இப்போ இந்தியா கண்ட்ரிலேருந்து வேறு எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம போனாலும் அவங்க நாட்டோட கரன்சியை நம்ம வாங்கிட்டு நம்ம கரன்சியை கொடுத்துட்டு அவங்க கரன்சி வாங்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் ஓகேவா. ஸோ இப்போ பிட்காயின் ஃபுல்லாக இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேர்ல்டில் எங்கே போனாலுமே அந்த பிட்காயினை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்காயினோட ரேட் ஒரு 65,000 கிட்டே இருக்கு. பிட்காயின் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2010 போல் ஃபுல்லாக பிட்காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினோட ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இட் கேன் பி கம்மிங் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,000 to 4,000 கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 2010 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 இந்த பிட்காயினோட ரேட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65,000 கிட்ட இருக்கு. ஸோ எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்க்ரீஸ் நீங்கள் எங்கே போய் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாலும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும், இல்லை நீங்கள் எங்கே ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட இப்படி ஒரு ரேட்டு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த பிட்காயின் தான் இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சரில் நிறைய பேர் இதை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பிட்காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேர்ல்டில் எந்த மூளைக்கு போனால் கூட நீங்கள் பிட்காயின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு .com நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெட்டில் அந்த நெட்டில் .com சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த .com யூஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் கார்டை ஆக்சஸ் மாதிரி தான் நீங்கள் கொடுத்துட்டு அந்த பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி தான் பிட்காயின் லைக்ஸ் டு சென்ட் மணி ஓவர் இன்டர்நெட். நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எங்கே வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு எங்கேயாச்சும் ஓகே ஃபாரினில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் பிட்காயின் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு மணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் எங்கே இருந்து வேணால் இங்கே வேணால் பிட்காயின் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல்சோ லைக் ஏ இமெயில் சென்டிங். ஒன்ஸ் நீங்கள் பிட்காயின் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிட்காயினோட அட்ரஸ் கொடுப்பாங்க. நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் நீங்கள் மேலே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ்க்கு போயிடும். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற வாலெட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு பிட்காயின் வாலெட். பிட்காயின் தான் இப்போதைக்கு இருக்க ஃபியூச்சர் ட்ரெண்டிங்கில் இருக்க. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு ஆகஸ்ட் 2012 பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. பட் ரேட் நீங்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் ஏ ட்ரமண்டஸ் இன்க்ரீஸ் இன் தி ரேட். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தென் 2014 சில இஷ்யூ வந்துச்சு.
அது என்ன இஷ்யூ அப்படின்னா, நீங்கள் பிட்காயின்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை, நிறைய பேர் அந்த பிட்காயினை வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிட்காயினோட கரன்சி வந்து கம்மியாக இருக்குது. then it can be increasing now. Why Bitcoin is better? நீங்கள் வந்து பிட்காயின் யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், ட்ரூலி சீப்பராக ஷாப்பிங் பண்ணிக்கலாம், வந்து மச் சீப்பர் தேன் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர். யா நீங்கள் வந்து இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏஜென்சி பைசா பிடிப்பாங்க, அவ்வளோ உங்களுக்கு பிட்காயின் வந்து கம்மியாக தான் வரும். வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஃபுல்லாக தெரியும், ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் மணி ஃப்ரம் இன்ஃப்ளேஷன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. வந்து இந்த கரன்சி ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2014 வந்து இங்கே இருக்கு. வந்து நீங்கள் வந்து 2030 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து 25% ஆஃப் டோட்டல் காயின் வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு சர்வேல போட்டிருக்காங்க. நீங்கள் பிட்காயின் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஏடிஎம் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி நார்மல் கேஷை யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிட்காயின் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவர் தான் ஃபுல்லாக வீடியோ பண்ணுவார். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.